பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் ஜெய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்குச் சங்கத் தமிழ் மூன்றும் தா. அன்பிற்கினிய நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் உங்கள் நலம் தரும் நல்வாக்கு ஜோதிடர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா. இன்றைக்கி நம்ம ஒரு மிக முக்கியமான பதிவை பார்க்க போகிறோம். அதாவது ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது பெயர்ச்சி வாக்கியப்படி, அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 21ஆம் தேதி 2022 அன்று, அதாவது பங்குனி 7ஆம் தேதி திங்கட்கிழமை பகல் 2:50 ராகு பகவான் கிருத்திகை 2வது பாதத்திலிருந்து கிருத்திகை 1வது பாதமாக ரிஷப ராசியிலேருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். அதே போல் கேது பகவானும் 21/3/2022 அன்று விசாகம் 4வது பாதத்திலிருந்து விசாகம் 3வது பாதத்திற்கு, அதாவது விருச்சிக ராசியிலேருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகின்றார். இந்த ராகு கேது பயிற்சி திருக்கணிதப்படி என்று பயிற்சி ஆகிறதுன்னு பார்த்தோன்னா, ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி 2022 அன்று பங்குனி 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் மணி 1:45 ராகு பகவான் ரிஷப ராசியிலேருந்து மேஷ ராசிக்கும், கேது பகவான் விருச்சிக ராசியிலேருந்து துலாம் ராசிக்குமாக பயிற்சியாகின்றார். இந்த ராகு கேது பயிற்சி மிக ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பொதுவான பலன் என்ன அப்படின்னா, இந்த கொரோனா என்பது இந்த ராகு கேது பயிற்சிக்கு பின்பு முற்றிலுமாக அகற்றப்படும் என்பதுதான் உண்மை. காரணம் என்னென்னா, ரிஷப லக்னம் என்பது இந்தியாவோட லக்னம். அந்த லக்னத்தில் இதுவரை ராகு பகவான் இருந்து மறைமுகமான ஒரு வியாதியை தந்து கொண்டிருந்தார். அதே போலவே மகர ராசி, இந்தியாவோட ராசின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல சனி பகவானுடன் புளூட்டோ கிரகமும் சஞ்சாரம் செய்து இதை மாதிரி நமக்கு மறைமுகமான ஒரு நோயை தந்து கொண்டிருந்தார். இப்போ சனி பகவானும் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்ய போகின்றார். அதே நேரத்தில் ரிஷப ராசியிலேருந்து ராகு பகவான் பயிற்சியாகி மேஷ ராசிக்கு போகிறார். இது மிக நல்ல பலன் தான் சொல்லணும். அதனால தான் இந்த கொரோனா முற்றிலுமாக ஒழிக்கப்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா, பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சியினால் ராகு கேது 3, 6, 11 சஞ்சாரம் செய்யும்போது நல்ல பலன்களை தருவார்கள். ஆனால் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். ராகு 3, 2 ஏதாவது ஒரு கிரகம் 3, 6, 11 இருக்கும்போது மற்ற கிரகமானது 9, 12, 5 இருக்கும். ஆகவே ஒரு கிரகம் நன்மை செய்கின்ற காலகட்டத்தில் மற்ற கிரகம் பாதகமான பலனை தரும். ஆகவே ராகு கேது பயிற்சி என்பது பொதுவாகவே ஒரு கலப்படமான பலனைத்தான் தரும். இந்த நேரத்தில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். ஜாதக அடிப்படையில் 60% பலன்களை தசாபுக்தி கணக்கிலும் லக்னம் மற்றும் பிறந்த ஜாதகத்தின் கிரக வலிமையை பொறுத்ததும் நடைபெறும். ஆனால் அதே நேரம் 40% இந்த கோச்சார பலன். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா, வருஷ கிரகம் அப்படின்னு பார்க்குற குரு, சனி, ராகு, கேது போன்ற கிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து கோச்சார பலனை ஓரளவிற்கு கணிக்க முடியும். அந்த கோச்சார பலன் இப்போது நாம் பார்க்குறதும் ராகு கேது பலனைத்தான். அந்த வகையில் வாக்கியப்படி 21/3/2022 அன்று ராகு கேது பயிற்சியாகி எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார்கள் அப்படிங்கிறத 12 ராசிக்குமாக தனித்தனியாக பார்க்க போகிறோம். பொதுவாக ராகு கேது சஞ்சாரம் ஒரு ராசியில் 1.5 வருடங்கள் இருப்பதால் ராகு கேது பயிற்சி பலன் மக்கள்
வெகு ஆர்வமாக எதிர்பார்க்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ராகுவை பொறுத்தவரை கொடுத்து கெடுப்பவன். முதல்ல யோகமான சில பலன்களை தருவார். அதன் பிறகு நம்மளை சோதிக்கின்ற வகையில் சில பாதகமான பலனை தருவார். ராகு எப்படி கொடுத்து கெடுப்பவனோ அதே போல் கேதுவானவர் கெடுத்து கொடுப்பவர். முதல்ல கஷ்டத்தை கொடுத்துட்டு அதன் பிறகு முடிவில் நல்ல பலனை தருவார். இந்த ராகுவானவர் மேஷம், ரிஷபம், கடகம், விருச்சிகம், மகரம், மீனம் போன்ற இடங்களில் சற்று விசேஷமான சுப பலன்களை தருவார். பொதுவாக இந்த ராகு கேது 2 பேருமே கேந்திர திரிகோணாதிபதிகளுடன் சம்பந்தப்படுகின்ற போது அதிர்ஷ்டமான பலன்களை தருவார்கள். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும். சந்திரனுடன் ராகு கேது சம்பந்தப்படும் போது அந்த எவ்வளவு நெருங்கி சம்பந்தப்படுகிறதோ அந்த அளவிற்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவார். இன்றைக்கி பொதுவாக சின்ன எல்கேஜிலேருந்து கல்லூரி வரைக்கும் ஆன்லைன் வகுப்பு தான் நடந்துட்டுருக்கு. இந்த ஆன்லைன் வகுப்புக்கு முக்கிய காரணியே ராகு பகவான் தான். ஏன்னா ராகு பகவானுக்கு காரகம் என்பது தொலைத்தொடர்பு காரகம். அவர் சனிவத் ராகு, குஜவத் கேது என்று ஒரு முதுமொழி இருக்கின்றது. அதாவது சனியை போல ராகு பலனையும் செவ்வாய் போன்ற பலனை கேதுவும் தருவார்கள் என்பது தான் அதன் பொருள். இந்த ராகு கேது எப்படிப்பட்ட பலன்களை 12 ராசிக்கும் தருவார்கள் என்பதை பார்ப்பதற்கு முன்னாடி இந்த ராகு தருகின்ற சுப பலன்கள் பார்த்திங்கன்னா, உயர்ந்த அதிகாரம் மிக்க பதவியை தருவார். அரசு ஆதரவு இருக்கும். எதிரிகளை வெல்வது இருக்கும். அதே நேரத்தில் இயந்திரங்களால் லாபம் இருக்கும். கமிஷன், தரகு, வியாபாரம், வட்டி போன்ற விஷயங்களில் அதிக லாபம் கிடைக்கும். அந்நிய தேசம் சென்று வருகின்ற யோகம் இருக்கும். அறுவை சிகிச்சை நிபுணராக வர முடியும். தொலை தொடர்பு விஷயமாக வெற்றி பெற முடியும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக நடக்கும். அசுப பலன்னு பார்த்தோன்னா, நீரினால் கண்டம் வரலாம், நெருப்புனாலேயும் கண்டம் வரலாம். சில பேருக்கு சிறைவாசம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்கத்தின் மூலமாக அபராதம் விதிக்கக்கூடிய தன்மையும் இருக்கும். பதவி பறிப்பு போன்ற விஷயங்கள் நடைபெறலாம். உறவினர்களோட எதிர்ப்பு இருக்கலாம். மனைவி குழந்தைகளை பிரிந்து இருக்கின்ற பலனையும் ராகு பகவான் ஏற்படுத்துவார். அதே போல் கேது பகவானோட சுப பலன்களை பார்த்தோன்னா, நிம்மதியான வாழ்க்கை, சீரான வாழ்க்கை அமையும். யோகம் அதிர்ஷ்டத்தை தரும். தவம் போன்ற வாழ்க்கையை ஏற்படுத்துவார். ரேஸ், லாட்ரி, பங்கு சந்தை போன்ற விஷயங்களில் வெற்றியை தருவார். புகழ் அல்லது சங்கீதத்தின் மூலமாக வெற்றி பெறுகின்ற தன்மையை தருவார். ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். தெய்வீக அருள் கிடைக்கும். புனித பயணத்தை மேற்கொள்ள முடியும். உதவி செய்யும் நல்ல மனதை கொடுப்பார். அதே போல் கேதுவினால் ஏற்படுகின்ற அசுப பலன்களையும் பார்க்கலாம். இரகசிய நோய்களை ஏற்படுத்துவார். எல்லா விஷயங்களையும் குறிப்பாக படிப்பு, காதல் போன்ற விஷயங்களில் தடைகளை ஏற்படுத்துவார். நீதிமன்றம் வழக்குகளை ஏற்படுத்துவார். தவறான புரிதலை ஏற்படுத்துவார். வாழ்க்கை துணை உங்களை எதிர்க்கின்ற ஒரு சூழ்நிலையை தருவார். வேலை போகின்ற ஒரு தன்மையை ஏற்படுத்துவார். விபத்தில் கை கால்களை இழக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுத்துவார். இப்படிப்பட்ட பலன்கள் பொதுவாக ராகு கேது தந்தாலும் 12 ராசிக்குமாக இந்த ராகு கேது சஞ்சாரம் எப்படிப்பட்ட பலன்களை தரும்னு தனித்தனியாக பார்க்கலாம். அன்பிற்கினிய மேஷராசி என்பர்களே, இன்றைய தினம் ராகு கேது பயிற்சி நடைபெறுகின்ற அந்த காலகட்டத்தில் இருக்கின்ற கிரக அமைப்புகள் மூலமாக மேஷராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெறப்போகிறார்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தால் கூட ரொம்ப மெனக்கெட்டு செய்யக்கூடியவர்கள் மேஷராசி அன்பர்கள். அடிப்படையில் கொஞ்சம் சுயநலம் இருந்தாலும் 4 பேருக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணமும் அவங்கக்கிட்ட இருக்கும். உடம்பு ஒரு பக்கம் படுத்தினாலும் நம்முடைய கடமை எதுவோ அதை செய்ய வேண்டும்னு கொஞ்சம் அதிகமாக முயற்சி எடுத்துக்கொள்கின்றவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள். என்ன ஒரு விஷயம் அவங்கக்கிட்டன்னா பாரபட்சமான ஒரு எண்ண ஓட்டம் இருக்கும். பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள்னு ஒரு விதமான அணுகுமுறை அவங்கக்கிட்ட இருக்கும். பொதுவாகவே ரொம்ப நல்லவங்க மேஷராசி அன்பர்கள்.
அப்படிப்பட்ட மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நடைபெறுகின்ற போது இருக்கின்ற கிரக அமைப்புகள் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வருஷ கிரகங்களை மாத்திரம்தான் பார்க்க போகிறோம். பொதுவாக மற்ற கிரகங்கள்லாம் மாதக்கணக்கிலையும் நாள் கணக்குலையும் ஒரு ராசியில் இருந்து பலன்களை தர்றதுனால அதோட பாதிப்பு பெருசாக இருக்காது. அதனால் வருஷ கிரகங்களான ராகு கேது சனி குரு ஆகிய கிரகங்களை மாத்திரம் வச்சு பலன்களை பார்க்கலாம். நம்ம மேஷ ராசியிலே ராகு பகவான் உட்காந்துருக்கார். ஜென்ம ராசியில் கலத்திரஸ்தானம்னு சொல்கிற 7வது வீட்டில் கேது பகவான் உட்காந்துருக்கார். அதே மாதிரி 10வது வீடு ஜீவனஸ்தானம்னு சொல்கிற இடத்துல ஜீவனக்காரகன் சனி பகவான் உட்காந்துருக்கார். லாபஸ்தானமான 11வது வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கார். இந்த அமைப்பு எப்படிப்பட்ட பலனை தரப்போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக அந்த ஜென்ம ராசியில் ராகு பகவான் இருந்தால் கொஞ்சம் நம்முடைய ஆரோக்கிய குறைபாடுகள் கண்ணுக்கு தெரியும். நம்ம ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம அதிகப்படியான வேலை பண்ணுற மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் இருக்கும். உடல் ஆரோக்கியம் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு ஒத்துழைப்பு தராமல் இருக்கும். அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஆனால் பண வருமானம் இருக்கும்னு வச்சுக்கோங்க, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதிக முயற்சி இல்லாமையே பணம் சேரக்கூடிய அமைப்பு தான் இது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த உடல் ஆரோக்கியம் இல்லாததுனாலையும் கையில் கொஞ்சம் பணம் இருக்கிறதுனாலையும் மற்றவங்களை எடுத்தெறிஞ்சு பேசுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அது நம்ம மனநிலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ராகு பகவான் ஜென்ம ராசியில் உட்காந்து நம்மளை அப்படி மாதிரி பேச வச்சுறார். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஏற்ற இறக்கமான பலனை தான் அந்த ராகு பகவான் ஜென்ம ராசியிலிருந்து தரப்போகிறார். மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த விதிகளை மீறி, அதாவது விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரியான ஒரு பல சூழ்நிலைகளை இந்த காலகட்டத்தில் அந்த ராகு பகவான் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். பல விஷயங்களை நடக்க போகிற விஷயங்களையே மாற்றக்கூடிய சக்தியை இந்த ராகு பகவான் நமக்கு பலமாக கொடுப்பார். ஆனால் உடல் ஆரோக்கியத்தை ஒரு விதத்தில் பலவீனப்படுத்தினாலும் இந்த மாதிரி மனோதிடத்தில் கொஞ்சம் துணிச்சலையும் முயற்சியையும் ஏற்படுத்தி கொடுப்பார். கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். விஷக்கடி அல்லது விஷ நோய்கள் ஏதாவது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக பார்த்தோன்னா 7வது வீட்டில் கலத்திரஸ்தானத்தில் கேது. பொதுவாக தம்பதிகள் ஆரோக்கிய குறைபாடுகள் எதிர்க்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள், நீ பெரியா நான் பெரியவனாங்கிற திடீர்னு எண்ணம், அல்லது நான் சொன்னபடி நீங்கள் கேட்கலை, நீங்கள் சொன்னபடி நான் கேட்கலை அப்படிங்கிற ஒரு கருத்து வேறுபாடுகள் அப்படியே சின்ன சின்னதாக வளர்ந்துனே வரும். அது மாத்திரம் இல்லாமல் பொதுவாக அந்த மாதிரி ராகு கேது ரெண்டுமே 1-7 இருந்தால் கணவன் மனைவி 2 பேருக்குமே ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். ஒருத்தர் மாதிரி ஒருத்தருக்கு வைத்திய செலவுகள் செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. பொதுவாக நம்ம சொல்கிறோமே தவிர கணவன் மனைவிக்குள்ளே சண்டைன்னு சொன்னாலும் கணவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா மனைவியும், மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா கணவனும் படுற கஷ்டமும் இருக்குது. அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். இந்த காலகட்டத்தில் திருமணம் கொஞ்சம் தாமதமாக நடைபெறும். ஏன்னா கேது 7 இருக்குது, கலத்திரஸ்தானத்தில் தடைகளை ஏற்படுத்துவார். ஞானக்காரகன் அல்லவா, அதனால் திருமண தடையை ஏற்படுத்துவார் அல்லது தாமதமாக திருமணம் நடத்துவார். இன்னொரு விஷயம், நம்ம அந்த மாதிரி 1-7 ராகு கேது வந்தால் தாமதமாக திருமணம் நடக்கும்னு சொல்கிறோம். உண்மையிலேயே அது என்னென்னா, இந்த காலகட்டத்தில் தாமதமாக திருமணம் செய்கிறது தான் நல்லது. அதைத்தான் உண்மையாக நம்ம பார்க்கணும். மற்றபடி இந்த தாமதமாக திருமணம் ஆகிறதுங்கிறது பெரிய விஷயமே இல்லை. அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ராகு கேது 1-7 அல்லது 2-8 இருந்தால் தாமதமாக திருமணம் செய்கிறது நல்லது. அடுத்து பார்த்தோன்னா 10வது வீட்டில் ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் உட்காந்துருக்கார். நல்ல முன்னேற்றத்தை தரும். தொழில் ரீதியாக நமக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். சொத்துக்களும் சேரும். அதே நேரத்தில் கொஞ்சம் செலவும் நமக்கு வர மாதிரி இருக்கும். பொதுவாக நமக்கு சில நேரங்களில் நம்ம சந்தோஷப்படுகின்ற போது, வருமானம் அதிகமாக இருக்கும்போது 4 பேர் எனக்கு ட்ரீட்டு கொடுங்கன்னு சொல்ல மாட்டாங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் செலவும் கூடவே வரும். ஆனால் என்னென்னா இல்லறத்தில் லேசாக ஒரு கசப்புணர்ச்சி. நான் ஏற்கனவே இந்த ராகு கேது இல்லறத்தில் சொதப்பின மாதிரி இந்த சனி பகவானும் ஓரளவுக்கு நம்ம தொழிலே கதின்னு இருக்கிறது, அல்லது வேலை பார்க்குறதுக்கு வெளியிலேயே இருக்கிறது, வீட்டுக்கு அடிக்கடி தாமதமாக வருது போன்ற விஷயங்கள்லாம்
குடும்பத்தில் ஒரு கருத்து வேறுபாடை ஏற்படுத்தும். இன்னொன்று பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்தில் நம்ம பணம் அதிகமாக சேர்க்கறதுனால செல்வந்தராக ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதே மாதிரி அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அனுகூலமான காலகட்டம். அதுவும் நம்ம அரசியல்வாதியில் மந்திரி அல்லது எம்எல்ஏ போன்றவங்களை விட அடிமட்ட தொண்டர்களுக்கு ரொம்ப சாத்தியமான வருமானத்தை தருகின்ற ஒரு அமைப்பு இது. அடுத்தது இந்த 10வது வீட்டுக்குரிய சனி பகவான் 10வது வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது பொதுவாகவே சிறப்பான ஒரு நாடி அமைப்பின்படி பார்த்தோன்னா சிறப்பானது. நம்ம சனி மூலமாக ஜீவனஸ்தானாதிபதி சனி மூலமாக கிடைக்கின்ற நல்ல ஆரோக்கியமான பலன்கள், பணம் வருகின்ற அமைப்பு, சொந்த தொழில் அல்லது வியாபாரம் போன்ற விஷயங்களில் நல்ல பண வருமானம் இருக்கும். அடுத்ததாக 11வது வீட்டுக்குரிய சனி பகவானும் 10வது வீட்டில் இருக்கிறதுங்கிறதுனால பணம் சேரும். நம்ம பூமி, விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். குறிப்பாக விவசாயிகளுக்கு கொண்டாட்டமான காலகட்டம். மேற்கு திசையிலிருந்து அவங்களுக்கு அதிகப்படியான லாபம் வரும். இந்த விவசாய சம்பந்தப்பட்ட வியாபாரம், உரம் விற்கிறது அல்லது நெல் விற்கிறது அல்லது அதுக்கான மருந்து விற்கிறது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 11வது வீடு என்று சொல்லப்படுகின்ற லாபஸ்தானத்தில் குரு. இந்த குரு லாபஸ்தானத்தில் இருந்து அதை விட நம்ம கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. பணம் அற்புதமாக வந்து சேரும். ரொம்ப ஆயுளும் தீர்காயுளாக இருக்கும். நம்முடைய ஆரோக்கிய குறைபாடுகள் குருவினால் கொஞ்சம் கொஞ்சம் சரி செய்யப்படும். அதே மாதிரி சில பேருக்கு அந்த யோகமானது, பண வருமானமானது கப்பல் வாங்கிறது, விமானம் வாங்கிறது அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தான் பார்க்கணும். ஆனால் ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் எதிர்பாராத பண வரவுகளை தருகின்ற காலகட்டம். அதனால் இந்த எதிர்பாராத பண வரவுகள் வருகின்ற போது நம்ம கொஞ்சம் கவனமாக அதை சேர்த்து வைக்கணும். நம்ம பணம் நிறையா வந்திருக்கேன்னா அதுக்கு ஈக்குவலாக நம்ம செலவு பண்ணிட்டோம்னா நாளைக்கு நம்ம பழைய நிலைமைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. காரணம் என்னென்னா, அந்த 11வது வீட்டுக்குரிய குரு பகவான், அந்த லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் அடுத்து 12வது வீட்டுக்கு வரும்போது சுப செலவுகளை ஏற்படுத்துவார். அதனால் கவனமாக இருக்கணும். 9க்குரிய குரு 11ல் இருக்கிறதுனால தந்தைக்கும் அதிர்ஷ்டம். நம்மளால் மகன் நல்ல வருமானத்தை ஈட்டுகின்ற தன்மை இருக்கிறதுனால தந்தைக்கு சந்தோஷமாக தானே இருக்கும். அதே மாதிரி அரசாங்க விருது அல்லது அரசாங்கம் மூலமாக ஏதாவது கௌரவம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் மத தலைவர்கள், அதாவது ஒவ்வொரு குருமார்களிடமிருந்து ஆசி பெறுகின்ற ஒரு தன்மை இருக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மேன்மையான காலம். தந்தைக்கும் அவரால் சிறப்பு இருக்கும். 12க்குரிய குரு பகவான் 11ல், அதனால் பெரிய ஆதாயம் இருக்காது. நம்ம எதிர்பார்த்த சில விஷயங்கள் சொதப்பலாம். தர்ம வழிகளில் பணம் செலவழிக்கிற மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் குருவின் பார்வையானது 3, 5, 7 ஆகிய இடங்களில் போயிடுது. அது துணிச்சல் ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், களத்திர ஸ்தானம். ஆகவே இந்த 3 இடங்களும் மிக சிறப்பான பலன்களை பெறுகின்ற அமைப்பில் தான் இருக்குது. துணிச்சலாக சில முடிவுகளை இருக்கின்ற முயற்சிகளை எடுக்கின்ற காலகட்டமாக இருக்கும். அதாவது 5வது வீடுங்கிறதுனால படிக்கின்ற மாணவர்கள் சிறப்பாக படிக்கின்ற ஒரு தன்மையும் இருக்கும். அதே நேரத்தில் சிலர் காதல் சம்பந்தமான பிரச்சனைகளில் ஈடுபடக்கூடிய தன்மையும் இருக்கும். 7ங்கிறது களத்திரஸ்தானம். திருமணத்திற்காக காத்திருக்கின்றவர்களுக்கு திருமணம் நடைபெறுகின்ற அல்லது திருமண சம்பந்தமாக சற்று முன்னேற்றம் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்கும். இப்படி இந்த ராகு கேது பயிற்சியானது ராகு கேதுவை தவிர மற்ற 2 கிரகங்களும் சனி குரு இரண்டுமே நல்ல பலனைத்தான் தரப்போகிறது. அதனால் ராகு கேதுவுக்கு பரிகாரம் செய்வது சிறப்பானது. பொதுவாக ராகு கேதுவுக்கு காளகஸ்தி, கீழ்பெரும்பள்ளம், திருநாகேஸ்வரம் அல்லது திருப்பாம்புரம் இப்படி ஏதாவது ஒரு ஊருக்கு சென்று வழிபாடுகள் செய்வது சிறப்பு. செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் 3லேருந்து 4:30 துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழத்தில் விளக்கு ஏற்றுவது சிறப்பானது. அதே நேரத்தில் இந்த ராகு கேதுவுக்கு பரிகாரமாக முழு உளுந்து, கொள்ளு இரண்டையும் ஒரு சின்ன ஒரு 10 எடுத்து ஒரு பேப்பரில் சுற்றி ராத்திரி படுத்துக்கும்போது தலகணிக்கடியில் வச்சு படுத்துக்கணும். காலையில் அதை ஒரு டப்பாவில் போட்டு இந்த மாதிரி ஒரு மண்டலம் 48 நாட்கள் சேகரித்து அதை நதி நிலையிலோ
அல்லது ஏதாவது பறவைகளுக்கு உணவாகவோ அழித்து விட வேண்டும். பொதுவாக தானம் செய்கிறது சிறப்பானது. இந்த ராகு கேது பெயர்ச்சியில் ராகு கேதுவுக்காக நம்ம தானம் செய்கிறதுனா, பொதுவாக நம்ம ஏதாவது ஒரு மருத்துவ மனைக்கு சென்று அங்கே இருக்கின்றவர்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம். இல்லை அங்கே பணம் இல்லாமல் கஷ்டப்படுகின்றவர்களுக்கு மருந்து வாங்குவதற்கு ஏதாவது பணம் கொடுத்து உதவலாம். இந்த மாதிரி, ஏன்னா ராகு கேது நோய்க்கு காரகன். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த நோய் சம்பந்தமான உபாதைகளில் இருக்கின்ற கஷ்டப்படுகின்ற ஏழைகளுக்கு உதவுவதன் மூலமாக ராகு கேதுவின் அருளாசியை பெறலாம். ஆகவே பொதுவாகவே இந்த மேஷ ராசிக்கு மிகப்பெரிய கஷ்டங்கள் இல்லாவிட்டாலும் ராகு கேதுவினால் சில சங்கடங்கள் வந்து போகும். ஏற்கனவே ராகு கொடுத்து கெடுப்பார், கேது கெடுத்து கொடுப்பார். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவருக்கொருவர் கலப்படமான பலனை தருகின்ற அமைப்பில் இருக்கிறதுனால சிறப்பான காலகட்டமாக மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.